ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் வந்து டேட்டா டைப் வந்து பார்க்க போகிறோம். டேட்டா டைப் அப்படின்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், ஒரு லெட்டர் கொடுக்குறோம். நம்பர் லெட்டர்ன்றது நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் வந்து மிஷினுக்கு வந்து புரியாது. அதுக்கு வந்து புரியுன்றக்காக கொடுக்குறது அந்த டேட்டா டைப்பு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா டேட்டா டைப்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஹோல் நம்பராக கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். இதுக்கான வந்து கீவேர்டுன்னு ஒன்று இருக்குது. கீவேர்டுன்னா அதாவது பெருசாக இருக்கிறது ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறத கீவேர்டு. அப்போ இன்டீஜர் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா இன்ட்டுன்னு கொடுப்போம். இதில் பார்த்தோன்னா பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு இதெல்லாமே வரும். இதே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸில் பார்த்தோன்னா ஃப்ளோட்டு டபுள் வரும். டெசிமல் டேட்டா டைப்பு, அதாவது பாயிண்ட் வச்சு வர எல்லாமே வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இதே டபுள் அதே தான் பாயிண்ட் வச்சு வரும். ஆனால் என்னென்னா ரேஞ்ச் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ளோட்டோட டபுள் பார்த்தோன்னா இன்னும் அதிகமான டேட்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதிகமான நம்பர் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர் அப்படின்றது ஒரு சிங்கிள் லெட்டர் தான் வந்து கேரக்டர்னு சொல்கிறோம். இப்போ கேரக்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா கேர்ன்னு சொல்லி கொடுப்போம். இதே பூலியன் அப்படின்றது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றதான் பூலியன். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0, அதான் வந்து பூலியன். இதுக்கு பார்த்தோன்னா பைட்டு அப்படிங்கும்போது அதுக்கு 8 பிட் யூஸ் பண்ணுவோம். இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா -128 127 வரைக்கும். ஷார்ட்டுக்கு பார்த்தோன்னா 16 பிட் வரும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தோன்னா -32,767 +32,767, அதாவது இவ்வளோ நம்பர்ஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். இன்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 32 பிட்ஸ், லாங் அப்படிங்கும்போது 64 பிட்டு வந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இது பார்த்தோன்னா பிட்டில் இருக்குது. இதே வந்து இன்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக கேரக்டருக்கு வந்து பைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1 பைட்டு, இன்ட்டுக்கு வந்து 2 பைட்டு, லாங்க்கு வந்து 4 பைட்டு, டபுளுக்கு வந்து அதே மாதிரி 4 பைட்டு தான். இதே வந்து ஃப்ளோட்டுக்கு 4 பைட்டு, டபுளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 பைட்டு. இதே லாங் டபுள் அப்படின் போது 10 பைட்டு வந்து வரும். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இன்ட்டு லாங்கு வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து 100 இயர்ஸ்க்கு வந்து எப்படி எவ்வளோ செகண்ட்ஸ் வரும் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். கிளாஸ் நேம் வந்து பார்த்தோன்னா இன்டீஜர் டெமோ அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ இன்டீஜர் டெமோனா அந்த ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணும்போது இன்டீஜர் டெமோ .java அப்படின்னு சேவ் பண்ணணும். கிளாஸ் நேமில் தான் எப்போவுமே ஒரு ஃபைல் சேவ் பண்ணணும், ஃபைல் நேம் சேவ் பண்ணணும். அப்படி கொடுக்குற அந்த கிளாஸ் நேமும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மீன் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் ஆஃப்ன்றதை கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஏர் வேணும். நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருஷம், எவ்வளோ நாள், எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டேஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ ஏர்ன்றது வந்துட்டு இன்டீஜர் கொடுத்துக்குறாங்க. டேஸ் வந்து பார்த்தோன்னா இன்டர் கொடுத்துக்குறாங்க. இதே நம்பர்ஸ் ஆஃப் டேஸ்ன்னும் போது அந்த ரேஞ்ச் வேரியேஷன் அதிகமாக மாறும். அப்போ இன்டை விட அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால லாங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. செகண்ட்ஸ் அதே மாதிரி தான், ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுவும் லாங்கில் வச்சுக்கிறாங்க. இப்போ இயர் பார்த்தோம்னா 100 இயர்ஸ்க்கு தான். டேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 365 டேஸ். அப்போ நம்பர்ஸ் ஆஃப் டேஸ் எப்படின்னா கால்குலேட் பண்ணால் 365 நாள் இன்ட்டு அந்த 100 இயர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்பர்ஸ் ஆஃப் டேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். செகண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் ஆஃப் டேஸு. அப்போ செகண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 60 நிமிஷம் 60 செகண்ட்ஸ் அப்படின்றத இது செகண்ட்ஸில் கொடுத்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். அப்போ நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக வந்துட்டு அந்த டேட்டா எவ்வளோ ஏர்ன்றதை பிரிண்ட் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க, ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ 100 இயர்ஸ்க்கு நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 100 இயர்ஸ் வந்து அந்த செகண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இயர்ஸ் இஸ் இவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் 100 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக அந்த டேட்டா மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு இதாக வந்து ஆன்சர் வரும். இப்போ இதை நான் எப்படி பண்ணணும், நார்மலாக எப்படி ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி பண்ணுறது அப்படின்றதே உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். நோட் பேடில் இங்கே என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோம், இன்டீஜர் டெமோ, அப்போ அந்த நேம் தான் வந்து சேவ் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும். இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு
.java அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டு இங்கே டைப்பில் போய் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துடணும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு சிஎம்டி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். நார்மலாக ஜாவா அப்படின்னா நம்மளுக்கு வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறோம், வருது. இப்போ நான் டி டிஸ்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டியில் பார்த்தோம்னா ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி டேப் அமுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜெட்டிவ் மோட் ஜாவான்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணோடனே அங்கே ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். எந்த எரர் இல்லைன்னா தான் கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். சப்போஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட்டே ஆகாது. பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபைலு இந்த டயத்துக்கு தான் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு வெறும் ஜாவா அந்த ஃபைல் நேம் கொடுத்து என்ட்ருக்கணும்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 100 இயர்ஸ் வந்து செகண்ட்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். இந்த மாதிரி தான் இந்த எல்லா ஜாவா ப்ரோக்ராமுமே வரும். ஃபஸ்ட்டு வந்து நோட் பேடில் சேவ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கணும். பார்த்து எப்படி செட் பண்ணுறது நான் இன்ட்ரோடக்ஷனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சப்போஸ் அந்த மாதிரி பார்த்து செட் ஆகலை அப்படின்னா இங்கே போயிட்டு என்ன கொடுக்கணும்னா இப்போ டி டிஸ்கில் தான் இருக்குது. அதே சிடி கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரில் கொடுத்துருக்கீங்க அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு செட் பார்த்துன்னு கொடுத்துட்டு சப்போஸ் பார்த்து செட் ஆகலைன்னா மட்டும் இங்கே என்ன பண்ணணும்னா சீக்குள்ளே தான் அந்த ஜாவா பின்னு பார்த்து இருக்கும். அந்த பார்த்தை நம்ம எடுத்துக்கணும். ஜாவாக்குள்ளே ஜேடிகேக்குள்ளே பின்னுக்குள்ளே போயிட்டு மேலே இந்த பார்த்தை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு அதை போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அமுக்கிட்டு இப்போ நம்ம அகைன் வந்துட்டு கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்து செட் ஆகலைன்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பார்த்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அதுனா ஒரு தடவை கொடுத்துட்டா போதும், அடுத்து நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃப்ளோட்டுனா டெசிமல் டேட்டா தான் வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ளோட்டுக்கு பார்த்தோன்னா 32 பிட்ஸு, டபுள் அப்படின்னும் போது 64 பிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்டுக்கு இதே பைட்ஸில் பார்த்தோன்னா 4 பைட்டு, டபுளுக்கு வந்து பார்த்தோன்னா 8 பைட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ டபுள் அதாவது ஒரு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ் நேம் பார்த்தோன்னா டபுள் டெமோன்னு கொடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு, ஆர்குமெண்ட்டாக ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ டபுள் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இதுக்கு வேல்யூ வந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம இதுதான் வந்து ஏரியாக்கான அவுட்புட்டை வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது ஆறுன்றது ரேடியஸ். அந்த ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா டெசிமல் டேட்டா. நம்ம C++ல ஃப்ளோட்டு அப்படின்னும் போது அந்த ஃப்ளோட்டுக்கு வந்து நம்ம எஃப் அப்படின்றத இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ஜாவா அப்படி கிடையாது. ஃப்ளோட்டுனா அது வந்து நம்ம அதாவது ஃப்ளோட்டுக்கு டபுளுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம்னா எஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஃப்ளோட் அப்படின் போது எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 10.8 எஃப் அப்படின்னு கொடுத்துட்றோம். அடுத்து பை வேல்யூ கொடுக்கணும். பை வேல்யூ பார்த்தோன்னா 3.14. இந்த இடத்துல 16 கொடுக்கன்ற அவசியம் இல்லை, நம்ம 14 கொடுத்தா கூட போதும். அகைன் இது டெசிமல் டேட்டான்றனால எஃப்ன்றது கொடுத்தாச்சு. இப்போ ஏரியா வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ ஏசி கோட்டு இந்த வேரியபிளில் பை ஆர் ஸ்கொயர்டு, அதான் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பை இன்ட்டு ஆறு. அப்போது இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஏல ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஃபைனலாக நம்ம எதை பிரிண்ட் பண்ணோம்னா ஏவை தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ அவுட்புட் என்ன வரும்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ண அந்த டேட்டா 366.43 அப்படின்ற டேட்டாவை நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதான் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ப்ரோக்ராமு. இதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்க்கம்ஃபரன்சஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு வந்து 2πr 2 இன்ட்டு ஒரே ஒரு 6 வந்து போடக்கூடாது. 2 இன்ட்டு π இன்ட்டு 6 அது சர்க்கம்ஃபரன்சஸ், ஏரியா ஆஃப் சர்க்கம்ஃபரன்சஸ். அடுத்து கேரக்டர் அப்படின்றது என்னன்னா சிங்கிள் லெட்டர் தான் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேரக்டரை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அஸ்கி வேல்யூ இருக்குது. இதை வந்து நம்ம சீலே பார்த்துருக்கோம்.
கேபிட்டல் ஏக்கான அஸ்கி வேல்யூ பார்த்தோன்னா 65, கேபிட்டல் பிக்கு பார்த்தோன்னா 66. இதே வந்து கேபிட்டல் இஜெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து 90. இதே ஸ்மால் ஏக்கு பார்த்தோன்னா 97. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக இஜெட் எங்கே பண்ணால் 122 வந்து முடியும். இப்போ ஒவ்வொரு அதாவது நம்ம நம்பராக கொடுக்குறோம், நம்பராக கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் அது கேரக்டராக பிரிண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எப்பயும் போல கிளாஸ் நேம் கொடுத்துரும், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் 2 வேரியபிள் கொடுத்துக்கிறோம். அது கேரக்டரில் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், கேரக்டர் 1 கேரக்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. கேரக்டருக்கு 1க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக கேரக்டர்னா லெட்டர் தான் கொடுக்கணும், ஆனால் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க 65. 65ன்றது ஏவோட அஸ்கி வேல்யூ, அதை தான் வந்து இங்கே நம்பராக கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக லெட்டராக தான் எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா CH2 அப்படின்ற இந்த வேரியபிள் CH1 வைக்கிறாங்க. CH2 வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 65 என்னவா மாறும் அப்படின்னா 66 வந்து மாறும். ஃபர்ஸ்ட் அசைன்னா அப்புறம் இன்க்ரிமெண்ட் நடக்கும், 66 மாறும். அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் 1 அண்ட் கேரக்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறாங்க. வெறும் பிரிண்ட்னா அடுத்து வரது நெக்ஸ்ட் லைனில் வராது, பிரிண்ட் இல்லைன்னா அடுத்து வரது நெக்ஸ்ட் லைனில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு CH1 அப்படின்னும் போது 65க்கான அந்த அஸ்கி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஏவை பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க டைப் பார்த்தோன்னா கேர் அப்படின்னும் போது நம்பராக பிரிண்ட் பண்ணாது, அது வந்து லெட்டராக தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்து CH2 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். இன்க்ரிமெண்ட் பண்ணது வந்துட்டு CH1 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். 65 1 ஆட் ஆனால் 66. அப்போ ஏக்கு அப்புறம் வர பி வந்து CH2ல இருக்கும். அப்போ ஏ அந்த ஸ்பேஸ் விட்டு பியை வந்து பிரிண்ட் பண்ணும். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும், ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா, அடுத்து ஜாவா ஃபைல் நேம். இப்போ அவுட்புட் என்னன்னா CH1 அண்டு CH2 அப்படின்னு சொல்லிட்டு ஏபி அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து பூலியன் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது தான் பூலியன். இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கொடுத்துறோம், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ பூலியன் பி இன்ட் XY, பியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஃபால்ஸ்னா 0ன்னு அர்த்தம். எக்ஸில் பார்த்தோன்னா 30, ஒய்யில் வந்து 20ன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பியில் வந்து கண்டிஷனல் செக் பண்ணுறாங்க. ஒய்யை விட எக்ஸ் அதிகம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ட்ரூ போய் பியில் ஸ்டோர் ஆகும். முதல்ல பியில் டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒய்யை விட எக்ஸ் அதிகம் தான், கண்டிஷன் ட்ரூவாக மாறிடும் பியில். அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னா ஆமாம் ட்ரூ தான் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இங்கே வந்து அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். இதுக்கான அவுட்புட் வந்து பார்க்கலாம். பார்த்தோன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் ட்ரூவா அப்படின்னா ஆமாம் ட்ரூ தான் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் ட்ரூ அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு இன்டீஜரை பிரிண்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஷார்ட் டேட்டா பிரிண்ட் பண்ணணும், ஃப்ளோட் டேட்டா பிரிண்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்குன்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஒரு சிங்கிள் லெட்டர்னா அதை கேரக்டர்னு சொல்லுவோம். இதே நிறைய கேரக்டர் சேர்ந்தா அதுதான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். நம்ம சிலையும் C++ஐயும் சரி ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா கேரக்டரில் வித் அரேயோட சைஸ் வச்சு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் ஜாவாவில் அப்படி கிடையாது. ஸ்ட்ரிங்குன்னே தான் அந்த டேட்டா டைப் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு, வேர் டிக்ளேர் டெமோ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷனு ஏ வேல்யூ பார்த்தோன்னா 70, ஷார்ட் பி வேல்யூ பார்த்தோன்னா 2, அடுத்து சி வேல்யூ பார்த்தோன்னா 12.57, எஃப் ஸ்ட்ரிங் நேம் வந்து சாம்வேல் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த இன்டீஜர் ஏவை பிரிண்ட் பண்ணுறோம், பிஏ பிரிண்ட் பண்ணுறோம், சிஏ பிரிண்ட் பண்ணுறோம், ஃபைனலாக ஸ்ட்ரிங் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நேமையும் பிரிண்ட் பண்ணுறோம்.
இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை தான் இங்கே பிரிண்ட் பண்ணும். இன்டீஜர் வேல்யூ 70, அடுத்து இது வந்து ஷார்ட் டேட்டா, அடுத்து இது வந்து ஃப்ளோட் டேட்டா, ஸ்ட்ரிங் வேல்யூ சாமுவேல் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். ஸ்கோப் அப்படின்றது லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒரு டேட்டாவை லோக்கலாக கொடுத்தா எப்படி இருக்கும், குளோபலாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ப்ரோக்ராமு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறோம், ஸ்கோப் டெமோ, அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் இன்ட் எக்ஸ். இது வந்து வித்தின் மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். எக்ஸ் வேல்யூ வந்து 10. அடுத்து இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டிருக்கோம்னா புதுசாக ஒரு ஸ்கோப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே போயிட்டு ஒய்யோட வேல்யூ என்ன டிக்ளேர் பண்ணுறோம்னா 20 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 2 டேட்டா பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஒய்யை பிரிண்ட் பண்ணுறாங்க. எக்ஸோயை பிரிண்ட் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காக குளோபல் டேட்டாவை தான் இங்கே பிரிண்ட் பண்ணும். என்ன இருந்தாலும் வந்து எக்ஸோட வேல்யூ அப்படின்னும் போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த 10 ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணும். ஒய்யோட வேல்யூ 20 பிரிண்ட் பண்ணும். அகைன் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்க. அகைன் எக்ஸோட வேல்யூ ஆனால் 10 இங்கே பிரிண்ட் ஆகும். இதான் ஸ்கோப்பு. ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்தா அது புது ஸ்கோப்பு, அதை விட்டு வெளியில் கொடுத்தோம் அப்படின்னா அது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குற டேட்டா அப்படின்றதான் ஸ்கோப்பு. அவுட்புட் என்ன ஆகுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10, ஒய் இஸ் ஈக்குவல் 20, அடுத்து எக்ஸ் இஸ் 10 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன் அண்ட் டைப் கேஸ்டிங். அதாவது ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதான் டைப் கேஸ்டிங் சொல்லுவோம். இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுறோம், கன்வர்ஷன் டெமோன்னு வச்சுக்கிறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனு பைட் பி, இங்கே வந்து இன்ட் ஐன்னு வச்சாச்சு. ஐ வேல்யூ பார்த்தோன்னா 257 இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா கன்வர்ஷன் பண்ண போகிறாங்க. அதாவது இது வந்து இன்டீஜர் டேட்டா. இந்த இன்டீஜர் டேட்டாவை என்ன கன்வெர்ட் பண்ண போகிறாங்கன்னா பைட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அப்படி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேராந்திசிஸ்குள்ள என்ன டேட்டா டைப்பாக கன்வர்ஷன் பண்ணுமோ அந்த டேட்டா டைப்பை கொடுப்போம். அப்போ பின்றது பைட்டு, இன்டீஜர் டேட்டாவை பைட்டாக மாற்ற போகிறோம். அப்போ எந்த டேட்டாவை மாற்ற போகிறோமோ அதை இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்துட்டு அந்த பைட்டை கொடுத்துட்டு ஐ எந்த டேட்டாவை மாற்ற போகிறோம், ஐயை தான் வந்து பைட்டாக மாற்ற போகிறோம். அதை இங்கே கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தோன்னா கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஐயையும் பிஐயும் பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும்னா கன்வர்ஷன் ஆஃப் இன்ட்டு டு பைட்டு. ஐ வந்து பார்த்தோன்னா 257, அது பைட்டாக மாறும்போது கம்மியாக மாறிடும். அப்போ பி வந்து பார்த்தோன்னா 1 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதான் வந்து ஜாவாவில் எல்லா டேட்டா டைப்ஸுமே பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.